கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நேற்று தினத்தில் 2ஆம் வசனத்தை யாக்கோப்பு எப்படி சிநேகித்தார் என்பதை பார்த்தோம். ஏசாவையோ நான் வெறுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த ரெண்டையும் நம்ம தியானிச்சாதான் தேவ விருப்பத்துக்கு நாம் வாழ முடியும். நாம் தியானிக்கவில்லை என்றால் எப்படி தேவனுக்கு பிரியமாய் வாழுவோம்? ஏசா யாக்கோப்பு ஈசாக்குக்கு பிள்ளைகள், மாற்று கருத்தே இல்லை. ஆபிரகாமின் சந்ததி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆனால் ஏசாவை வெறுக்கிறார், யாக்கோப்பை தெரிந்து கொள்ளுகிறார். நமக்கு ஒரு கேள்வி வருது, என்னங்க 2 பிள்ளையை நேசிச்சுட்டு போக வேண்டியதானே? தேவ பிள்ளைகளே, அப்பதான் வித்தியாசம் தெரியும். நம்மளும் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறோமா நடக்கலையா என்பதை அறிந்து கொள்ள முடியும். தேவன் என்ன விரும்புகிறார்? நன்மை தீமை அறியத்தக்க கனியை செய்து அவர் உண்டாக்கி கொடுத்துட்டார். நம்ம தான் அதை பிடிச்சுக்கிடணும். அப்போ ஏசாவை குறித்து நாம் பார்க்கும்போது, அவன் முதலாவது தேவன் பிரியமில்லாத செய்த காரியம் என்ன என்று சொன்னால், மூத்த மகன் அவன் ஸ்தேசபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணுகிறான். தேவன் விரும்பாத இடத்துல போய் திருமணம் செய்கிறான். இது ஒரு மனநோவாக இருந்தது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னும் நம்ம ஏசாவை குறித்து நாம் பார்க்கும்போது, அவன் தன் சுயபலத்தை நம்பினான், தன் படைபலத்தை நம்பினான். அவன் வேட்டையாடுகிறவனும் வனசஞ்சரியுமாய் இருந்தான். அவன் தேவனை அதிகமாய் பார்த்தான் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. அப்போ கர்த்தர் நம்மளை வெறுக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, அதிகமாய் நாம் தேவனிடத்தில் இல்லாதபடி சுயபலத்தை நம்பி, பணபலத்தை நம்பி, படபலத்தை நம்பி இருந்தால் கர்த்தர் பிரியப்படார். அவர் வீரனுடைய கால்களில் பிரியப்படார். நீங்க எவ்வளவு டேலண்ட் பர்சனா இருக்கலாம், அது தேவனுக்கு முக்கியமே இல்லை. தேவனுக்கு பயந்த பிள்ளைகளை தான் அவர் தெரிந்து கொள்வார். என் அன்புக்குரியவர்களே, காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஏசாவை வெறுக்க காரணம் நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தால், யாக்கோப்பு ஏசாவும் சந்திக்கப்படுகிறார்கள். ஒரு இடத்துல கூட ஏசா கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார்னு சொல்லல. ஆனா யாக்கோப்பு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். யாக்கோப்பை தெரிந்து கொள்ள காரணம் அதுதான். ஏசாவை தேவன் தெரிந்து கொள்ளாத காரணம். அதனால ஏசா ஆசீர்வாதமா இல்லையா? ஆசீர்வாதமா இருந்தார். ஏன்னா நீதிமானுடைய மகன், ஈசாக்குடைய பிள்ளை. இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதமா இருக்கலாம், ஆனால் தேவனோடு இருந்து ஆசீர்வாதமாக இருக்காங்களா? அதான் முக்கியம். நான் தேவனோடு இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்கிற பிள்ளைங்க தான் வாக்கு தத்தத்தின் பிள்ளை. அதனால் தேவன் வெறுக்கிற மாதிரி நம்முடைய சுயபலத்தை நம்ப வேண்டாம், நம்ம அறிவை நம்ப வேண்டாம், நம்ம பதவியை நம்ப வேண்டாம், நம்ம அழகை நம்ப வேண்டாம், கர்த்தரையே நம்புவோம். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். உம்முடைய ஜனங்களுக்கு இந்த வசனத்தை எடுத்து சொல்லி ஜெபிக்க கிருபை செய்தினே உமக்கு ஸ்தோத்திரம். என்னால் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தார். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சமாதானம் உண்டாகட்டும். உடைய நன்மை நாள் நிரப்பும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.